பீகார் மாநிலம் தேர்தல் களத்தை சந்திக்க தயாரா இருக்கக்கூடிய இந்த நிலையில ஒரு கேள்வி நாளுக்கு நாளும் பெரிய அளவு எழுந்துட்டே இருக்கு. பீகாரை கடந்த 20 ஆண்டுகளாகவே வழிநடத்திட்டு வரக்கூடிய முதல்வர் நிதிஷ்குமாரோடைய ஆட்சி உண்மையிலே மக்களுக்கு பயனளிச்சிருக்குதா அப்படின்ற கேள்வி. அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தள அரசு அப்படின்றது பல்வேறு கூட்டணிகள் இருந்ததால பீகார் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கான ஆதாரங்களும் அதுக்கான தரவுகளுடைய எண்களும் என்ன சொல்லுது அப்படின்றதுதான். இதே போலவே இதே கேள்வியை தான் வாக்காளர்களான மக்களுமே அந்த வளர்ச்சியை பத்தின ஒரு கேள்வியை தான் கேட்டுறதாக இருக்கிறது. தனிநபர் வருமானம் அப்படின்ற விஷயம் ஒரு மாநிலத்துடைய பொருளாதார சித்தாந்தத்தையே வெளிக்கொண்டு வரதுக்கான முக்கியமான குறியீடா இருக்கு. அந்த வருமானத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் நிதிஷோடைய தலைமையுடைய உண்மையான தாக்கம் என்ன அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை பத்தின முழுமையான பின்னணியை தான் தரவுகளோட வழியில இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. பீகார் மாநிலம் கடந்த 20 ஆண்டுகளாகவே வளர்ச்சி அப்படின்ற ஒரு சொற்றொடியில மூழ்கி இருக்கு அப்படின்றதுதான் இருக்கு. முதல்வர் நிதிஷ்குமார் அவர் தன்னோட 9 முறை முதல்வராக இருக்கக்கூடிய இந்த காலத்துல வளர்ச்சியோட முகம் அப்படின்றதும் சுத்த ஆட்சி இல்ல விதி வழி நடக்கக்கூடிய பீகார் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளோட பல திட்டங்களை அவர் அறிவுறுத்தி இருக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே இந்த வளர்ச்சி பொதுமக்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கா அப்படின்றதும் ஒரு தனிநபருடைய வருமானம், வேலை வாய்ப்பு, கல்வி, உடல்நல மாதிரியான அடிப்படை அளவுகோல்கள் எல்லாத்துலயும் பீகார் இன்னைக்கு தேசிய மட்டத்துல மிகவுமே கீழ்நிலையில இருக்குது அப்படின்றதுதான் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கதா இருக்கு. வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் கட்டுமானங்களையும் கணக்குகளையும் எல்லாத்தையும் தாண்டி மக்களுடைய வாழ்க்கையில உணரக்கூடிய ஒரு மாற்றமா இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வளர்ச்சி அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்கப்படுறது. அந்த வகையில நிதிஷ்குமார் தலைமையில இருக்கக்கூடிய இந்த அடையாளம் அப்படின்றது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கா அப்படின்றதுதான் முக்கியமான மிகப்பெரிய கேள்விக்குறியாக இங்க இருக்கு. பீகாருடைய அரசியல் வரலாறு அப்படின்றது 2000ல தொடக்கத்துல இருந்து ஒரு முக்கிய திருப்பத்தையே பார்த்திருக்கிறதாக இருக்கு. அதாவது ஆர்ஜேடியுடைய ஆட்சியோட சமயத்துல, அதாவது 1990ல இருந்து 2005 வரைக்குமே இருக்கக்கூடிய இடத்துல பீகார் சரிவிலையும் வீழ்ச்சியிலுமே தான் மூழ்கி இருந்துச்சு. கல்வி, சட்ட ஒழுங்கு, வேலை வாய்ப்பு இப்படி எல்லா அடிப்படை தேவைகளுமே கடுமையா அங்க பாதிக்கப்பட்டதாக இருந்துச்சு. 2005ல நிதிஷ்குமாரோட தலைமையில என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்றுக்கிறாங்க. இது பீகாருடைய வளர்ச்சி பாகமா தொடங்கியதாக விளம்பரப்படுத்தப்படுது. ஆரம்பத்துல சில முன்னேற்றங்கள் இருந்ததாக இருந்தாலுமே கூட, அதாவது சாலை அமைப்பு, கல்வி கட்டிடங்கள், அதோட சட்ட ஒழுங்குகள் இப்படின்னு சில சீரமைப்புகள் இருந்துச்சு. ஆனா அந்த ஆரம்பம் வெற்றிகள் நிலைச்சிருக்குதா அப்படின்றதும், குறிப்பாவே அந்த ஆட்சி காலத்துல வளர்ச்சி பொதுமக்களுடைய வருமானத்தையோ இல்ல வாழ்வாதாரத்தையோ நிச்சயமா மேம்படுத்தி இருக்குதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அரசியல் மாற்றங்கள் நடந்திருந்தாலுமே கூட பொருளாதார மாற்றம் அப்படின்ற விஷயம் அதோட நிழல்ல மட்டும்தான் நடந்தது அப்படின்ற மாதிரியான சில புள்ளி விவரங்கள் நமக்கு காட்டுற விஷயமாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம தனிநபர் வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்துல மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக நமக்கு பார்க்கப்படுறதா இருக்கு. அது பீகார்ல 2000ல இருந்து 2001 நிதியாண்டுல பீகாருடைய நிலையான விலையில தனிநபருடைய வருமானம் அப்படின்றது 6554 ரூபாவாக இருந்தது. அடுத்ததா 2006ல இருந்து 2007க்கான நிதியாண்டுல, அதாவது நிதிஷுடைய ஆட்சி காலம் ஆரம்பித்ததுல இருந்து -4.11% வீழ்ச்சி காணப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா 2007ல இருந்து 2008க்கான நிதியாண்டுல ஒரு கூர்மையான வளர்ச்சியாக நம்மளால பார்க்க முடியாதுன்னு. அது என்ன அப்படின்னா 15.43% அது உயர்ந்திருந்துச்சு. அதனால அது ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த வளர்ச்சி நிலைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்றதுதான். ஏன்னா 2013ல இருந்து 20 கால பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சியோட விகிதம் அப்படின்றது 6%ல இருந்து 8% கிடையில தான் மேலும் கீழுமாக சுழன்றதாக இருக்கு. ஆனா நாட்டுடைய வளர்ச்சி விகிதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிகவுமே கம்மியான ஒரு தாழ்வான ஒரு இடத்துல இருக்கிறதாக தான் நம்மளால பார்க்க முடியுது. அதே போல 2023ல இருந்து 2024க்கான நிதியாண்டுல அதுவும் முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய விலைவாசிகள் அப்படின்றதோட அடிப்படையில பார்க்கும்போது பீகார்ல இருக்கக்கூடிய தனிநபருடைய வருமானம் அப்படின்றது 66,828 அப்படின்றதாக இருக்கு. ஆனா தேசிய சராசரி விகிதம் அப்படின்றதுல பார்க்கும்போது 1.72 லட்சத்தையுமே தாண்டி இருக்கு. இது பீகார் இன்னுமே தேசிய அளவுல மிக கீழ்மட்டத்துல இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு உறுதி செய்யறதாக இருக்கு. வளர்ச்சி அப்படின்ற விஷயம் எண்ணிக்கையில மட்டுமே இல்லாம அதோடைய தாக்கம் அப்படின்றது மக்களுடைய வாழ்வுல உணரப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றதுடைய அடையாளமாக தான் இந்த தரவு நமக்கு எடுத்து காட்டுது.
அதே போல இப்போ கட்டமைப்பையும் வளர்ச்சியோடைய சமூக நலன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்ப்போம். நிதிஷ்குமாரோடைய ஆட்சியில முக்கியமான அடையாளமா இருக்கிறது என்ன அப்படின்னா கட்டமைப்பு மேம்பாடுகள் அப்படின்றது. அதாவது குறிப்பா சாலைக்கான வசதிகள், பள்ளி கட்டடங்கள், அரசு மருத்துவமனைகள், குடிநீர் திட்டங்கள் அப்படின்ற மாதிரியான பல காட்சி வாய்ந்திருக்கக்கூடிய வளர்ச்சிகள் வந்து மேம்படப்பட்டதாக இருக்கு. ஆனா இந்த வளர்ச்சி வந்து பொதுமக்களுடைய நலனுக்கானதாக இருக்கா, இல்ல கட்டுமான ஒப்பந்ததாரர்களுக்கான ஒரு விஷயமாக இருக்கா அப்படின்ற கேள்விதான். பொதுமக்களுடைய நலனுக்காக தான் இந்த விஷயமானது வந்து முன்னெடுக்கப்படுதா, இல்ல இது எல்லாமே வந்துட்டு எப்படியும் ஒரு கட்டிடம் கட்டணும்னா அதுக்கான சில ஆட்கள் வந்து ஒப்பந்தத்துடைய அடிப்படையில் வந்துட்டு நம்ம நியமனம் செய்வோம் இல்லையா, அப்ப அவங்களுக்கான அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு படிதானா இது அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய கேள்வியை நமக்கு முன்னெடுத்து வைக்கிறதாக இருக்கு. எங்க பார்த்தாலுமே வந்து பாலம் கட்டப்பட்டிருக்கு, ஆனா அந்த பாலத்துடைய கீழே வாழக்கூடிய மக்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய கேள்விக்குறிதான். அப்போ இது வந்து வளர்ச்சியா? அதே போலவே தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னாலும் சரி, தனியார் முதலீட்டாளர்கள், ஏற்றுமதிக்கான மேம்பாடு, இப்படி எல்லாத்துலயுமே வந்து பீகார்ல மிக குறைவாகவே வந்துட்டு இருக்கிறதான ஒரு பட்டியல் தான் நமக்கு பார்க்கப்படுகிறதாக இருக்கு. இப்போ இங்க பளபளப்பா நமக்கு நிறைய கட்டிடங்கள் கண்ணுக்கு காட்சி கொடுத்திருந்தாலுமே கூட அங்க வாழக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருக்கு, அங்க வாழக்கூடிய வாழ்க்கையுடைய தரத்துக்கான விஷயம் என்ன அப்படின்றது தான் இங்க வந்து அடிப்படையான ஒரு விஷயமாகவே இருக்கு. அதே போல பீகார்ல வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய கனவா இருக்கிறதாக தான் இருக்கு. அங்க வாழக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம். தொழில்துறையுடைய பங்கு அப்படின்னு எடுத்தோம்னா, அதாவது ஜிஎஸ்டிபியில வந்துட்டு 15க்கும் குறைவாக தான் இருக்கு. பட்டதாரிகள் வந்து நகரங்களுக்கு வேலையை வந்து தேடி செல்றாங்க அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கும் போது பல இளைஞர்கள் வந்துட்டு சிஏ, யூபிசி, ரயில்வே இந்த மாதிரியான சில தேர்வுகளுக்கு பல ஆண்டுகளாகவே வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. தேர்வு எழுதி அந்த மாதிரியான சூழல் இருக்கு. இது ஒரு மாநிலத்துடைய வேலைவாய்ப்பு சூழ்நிலையை எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவாகவே நமக்கு எடுத்து காட்டுறதுக்கான ஒரு உதாரணமாக இருக்கு. இப்போ இங்க வந்து பல்வகை தொழில்களோ இல்ல தொழில்நுட்ப நிறுவனங்களோ இல்ல தனியார் முதலீடுகள்னு இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது மிகவுமே மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதாக தான் இருக்கு. ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு வந்து கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் மிகவுமே அத்தியாவசியமான ஒரு தூணாக தான். ஆனா அந்த விஷயமானது பீகார்ல எந்த அளவுக்கு இந்த கல்வி வளர்ச்சி அப்படின்ற விஷயம் வந்துட்டு அதிவேகமா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம். காரணம், பள்ளிகள்ல மாணவர்கள் இருந்தாலும் கூட ஆசிரியர்களுடைய விகிதம் அப்படின்றது தரவுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது நாட்டிலேயே மிக குறைந்த ஒரு அளவுகளில் இருக்கக்கூடியதுல மிக முக்கியமான ஒன்றாக வந்து இந்த இடத்துல இருக்கு. உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுமே பெரும்பாலானோர் வந்துட்டு வேலையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தால பஞ்சாயத்து அலுவலகங்களில் வந்து தங்கி இருக்கிறாங்க. தொழில்நுட்பம், கையடக்க தொழில்கள், அப்புறம் திறன்மிக்கக்கூடிய கல்வி, ஏஐடைய டேட்டா சயின்ஸ் இப்படின்னு புதிய புதிய துறைகள் வந்து பயிற்சி அளிக்கப்பட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அடிப்படையான விஷயங்களே அங்கே நிறைய வந்துட்டு கிடைக்காத ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டதாக இருக்கு. இந்த விஷயமானது தான் ஒரு தனிநபருடைய வருமானத்தில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கான முக்கியமான காரணிகள்ல ஒரு விஷயமாக இது இருக்கு. இப்போ சமூக பொருளாதாரத்துடைய வளர்ச்சியுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது NFHS 5 2023 அறிக்கைப்படி இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பீகார்ல வந்து குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது 40% தாண்டியதாக இருக்கு. பெண்களுடைய கல்வி நிலை, மகளிருடைய பங்கேற்போ இல்ல பாலின சமத்துவம், சுகாதார வசதிகள்னு இப்படி எல்லாமே வந்துட்டு தேசிய சராசரியில பார்க்கும் பொழுது மிக ஒரு குறைந்த இடத்திலேயே இருக்கிறதாக இருக்கு. இது பீகாருடைய வளர்ச்சியுடைய அடித்தளத்திலேயே நமக்கு மிகப்பெரிய கேள்வியை உருவாக்குற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. வளர்ச்சி அப்படின்ற விஷயம் பீகார்ல ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அது மிக மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கானதாக மட்டும்தான் இருக்கு. சமூகத்துல பெரும்பாலான மக்கள்கள் வந்துட்டு அதோடைய தாக்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது தான் இந்த அறிக்கை நமக்கு வெளிப்படுத்துற ஒரு விஷயமாக இருந்திருக்கு. பீகார்ல வளர்ச்சி அப்படின்றது பெரும்பாலுமே வந்து தேர்தலுக்கான பிரச்சார உக்தியாக தான் பயன்படுத்தப்படுது. வளர்ச்சி முதல்வர் அப்படின்ற பட்டம் எல்லாமே அடிக்கடி மீட்டெடுத்திருக்கக்கூடிய இந்த நிதிஷ்குமார் அவர்கள் உண்மையிலேயே மக்களுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்தாரா அப்படின்றதும், மக்களுடைய வருமானம், வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம் அப்படின்னு எதுலையுமே பீகார் வந்து முன்னேற்றம் காணல அப்படின்ற விஷயம்தான். ஈவன் அதுல வந்து அரசு துறை வசதிகள் உட்பட அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமூற்ற விஷயமாக இருக்கு. இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு இடத்துல ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா மாறி மாறி ஒரு அரசாங்கம் வேறு அரசாங்கம் அந்த இடத்துக்கு வருது அப்படின்னா அங்க மக்கள் வந்துட்டு அரசுடைய திட்டத்தை வந்து நமக்கு பயன்படுத்திக்கிறது அப்படின்றது மிக கடினமானதாக இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அரசுடைய நிலைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தும் கூட, அதுவும் நீண்ட கால ஆட்சியில இருந்தும் கூட அதோடைய பயன்கள் வந்து பொதுமக்களுக்கு செல்வாக்காக போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லை அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறதாக இருக்கு.
இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உண்மையான வளர்ச்சிக்கான பாதைகள் என்ன இருக்கலான்றதுக்கான சில பரிந்துரைகளா பார்த்தோம்னா, பொதுவாக தொழில்துறையுடைய வளர்ச்சி திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்த வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ இல்லை டெக்ஸ்டைல்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் இந்த மாதிரியான துறைகளில் முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. அதே போல் திறன்மிக்க மனித வளம் உருவாக்கக்கூடிய கல்வி சீர்திருத்தங்கள் வேணும். அதாவது ஏஐ, ரோபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் மாதிரியான துறைகளில் தொழில்நுட்ப கல்வியை ஊக்குவிக்க வேண்டியதாக இருக்குது. அதோடவே கொள்கை தெளிவற்று இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதாகவும் இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லாமல் கட்டுமான வளர்ச்சிக்கு மட்டும் எதுக்காக செஞ்சுட்டே இருக்கணும்? அப்போது அதை தாண்டின சில விஷயங்களை மக்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதோடவே மாநில அளவில் இருக்கக்கூடிய முதலீடுக்கான மாநாடுகள் அப்படின்றது, அதாவது விளம்பர வசதியாகாது, செயலாக்கம் முக்கியமாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான். இப்போது பீகார் வந்துட்டு ஒரு கட்டுமான மையமாக மாறி இருக்கலாம், ஆனால் அது ஒரு வாழ்வாதார மையமாக மாறி இருக்கல அப்படின்றது தான் இங்கே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிஜமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தலைமையிலான இந்த நீண்ட கால வளர்ச்சி அப்படின்றது கீழ்த்தட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் மறந்திருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. ஆக வளர்ச்சி அப்படின்ற விஷயம் ஒரே நேரத்திலேயே மக்களுடைய வருமானத்திலிருந்து, வாழ்க்கை தரத்திலிருந்து, கல்வி, வேலை வாய்ப்புடைய மாற்றங்கள் வரைக்குமே எல்லாத்துலேயும் ஏற்பட வேண்டியதாக இருக்குது. இது நடக்கலை அப்படின்னாலே அது வளர்ச்சி இல்லை அப்படின்றதாக தான் பார்க்கப்படும். இது வெறும் தேர்தலுக்கான வெற்றி பிம்பமாக அமையவே கூடாது. அதை தாண்டி மக்களுக்கான வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான். இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோப்பாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.